விஆ நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல எக்ஸல் ஃபார்முலாவான SUMIFS இந்த ஃபார்முலாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோவில் சம் மற்றும் SUMIF ஃபார்முலாவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் SUMIFS ஃபார்முலாவை பற்றி இப்போது பார்ப்போம். சம் என்பது நாம் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் உள்ள வேல்யூவை மொத்தமாக அடிஷன் பண்ண பயன்படுவது தான் சம். அதுவே நாம் செலக்ட் பண்ணியுள்ள மொத்த டேட்டாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை அடிஷன் பண்ண யூஸ் பண்ணுவது SUMIF. அதுவே SUMIFS என்பது மொத்த டேட்டாவில் மல்டிபிள் வேல்யூவை அடிஷன் பண்ணுவது தான் SUMIFS. எக்ஸலில் ஈக்குவல்ட் SUMIFSன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இது போன்று சம் ரேஞ்ச் கிரிட்டீரியா ரேஞ்ச் 1, கிரிட்டீரியா 1, கிரிட்டீரியா ரேஞ்ச் 2, கிரிட்டீரியா 2 போன்ற டீட்டெயில்ஸை ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் சம் ரேஞ்ச் என்பது நாம் ஆட் பண்ண வேண்டிய வேல்யூவானது எந்த ரேஞ்சில் உள்ளது என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா சிம்பிள் கொடுத்துக்கங்க. அடுத்து கிரிட்டீரியா ரேஞ்ச் 1, அதாவது நீங்கள் ஆட் பண்ண கொடுத்துருக்கிற சம் ரேஞ்சில் யாருடைய அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி ப்ராடக்ட் நேம் லிஸ்ட் கொடுத்திருந்தால் அதில் எந்த ப்ராடக்ட் என்பதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இங்கே நேம் லிஸ்ட் கொடுத்திருப்பதால் இதில் அலெக்ஸ் பாண்டியன் என்பவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் இந்த ரேஞ்சில் இருப்பதால் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சில் உள்ள அனைத்து நேம்களையும் செலக்ட் பண்ணியுள்ளோம். இதில் எந்த குறிப்பிட்ட நபரினுடைய வேல்யூவை ஆட் பண்ண போகிறீங்களோ அவரை செலக்ட் பண்ணுவது தான் கிரிட்டீரியா 1. இதோட நீங்கள் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் எவ்வளவு சேல் பண்ணியுள்ளார் என்னும் வேல்யூ கிடைத்துவிடும். இதில் இன்னும் டீப்பாக, அதாவது அலெக்ஸ் பாண்டியன் தூத்துக்குடி ரீஜியனில் மட்டும் எவ்வளவு சேல் பண்ணியுள்ளார் என்பதை கண்டறிய ஈக்குவல்ட் SUMIFSன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு சம் ரேஞ்ச் வேல்யூவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாருடைய வேல்யூவை ஆட் பண்ண வேண்டுமோ அவருடைய பெயர் உள்ள ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணியுள்ள நேம் லிஸ்டில் யாருடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறீர்களோ அவருடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவர் எந்த ரீஜியனில் வேலை செய்துள்ளாரோ அந்த ரீஜியனில் உள்ள ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அடுத்து அவர் வேலை செய்த ரீஜியனில் எந்த ரீஜியனில் உள்ள வேல்யூ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த ரீஜியனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ராவாக நாம் சேர்க்கும் கிரிட்டீரியா 2. இது போன்று எத்தனை கிரிட்டீரியாவை வேண்டுமானாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் தூத்துக்குடி ரீஜியனில் எவ்வளவு சேல்ஸ் பண்ணி உள்ளார் என்பது ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல தூத்துக்குடி ரீஜியனுக்கு பதிலாக சேலம் ரீஜியன் கொடுத்தால் இந்த இடத்துல உள்ள வேல்யூவானது சேஞ்ச் ஆவதை நம்மால் பார்க்க முடியும். இதில் ஃபார்முலாவின் ஸ்ட்ரக்சரை புரிந்து கொண்டால் மட்டும் போதும், உங்களுக்கு இது மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.